சேலம் புதிய பேருந்து நிலையம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உள் சிக்கி தவிர்க்கின்றது. பொதுமக்களுக்கு இது ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளர்ந்து வரும் சேலம் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறது சேலம் புதிய பேருந்து நிலையம். தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்து பேருந்துகள் வந்து செல்வதால் பேருந்து நிலையம் 24 மணி நேரமும் பரபரப்பாக காணப்படுகிறது. ஆனால் பேருந்து நிலையத்திற்கு வருபவர்களை வரவேற்பதே துர்நாற்றம்தான். இங்கே வரக்கூடிய பயணிகளுக்கும் ரொம்ப சிரமங்களை உண்டாகுது. அதே மாதிரி துர்நாற்றத்தை உண்டாகுது. சுற்றி எந்த வித சுத்தமும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கங்கே குப்பை தொட்டியும் குப்பையும் தேங்கி தான் கிடக்குதே தவிர எல்லாருமே எல்லா பயணிகளும் நாங்கள் பார்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர மாநகராட்சி அதிகாரியும் ரொம்ப மெத்தனை போகிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வரையும் தான் இன்ன வரையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பேருந்து நுழைவாயிலின் 2 இடங்களில் கட்டண கழிப்பிடங்களும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இலவச சிறுநீர் கழிப்பிடங்களும் உள்ளன. இந்த கழிப்பிடங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. தினமும் சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளிக்க வேண்டிய பணிகளும் நடைபெறுவதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். புது நோய்கள் வந்துட்டு இருக்கு. பட் அது எப்படி வருது என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாமே இந்த மாதிரி சுகாதாரமாக இல்லாத இடத்துல இருந்து தான் பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி புது நோய்கள் இப்போ வந்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி பொது இடங்களை மாநகராட்சியும் சரி, இல்லை அதை தொடர்ந்த அரசு அதிகாரிகளும் சரி, இல்லை கவர்மெண்ட்டும் சரி, யாருமே கண்டுக்கிறது இல்லை. இது மட்டுமல்லாமல் அனுமதி இல்லாமல் ஏராளமான கடைகள் சேலம் புதிய பேருந்து நிலையத்திற்குள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களின்படி தொலைபேசி நிலையம் மற்றும் ஆவின் பால் பூத்கள் மட்டுமே செயல்பட அனுமதியுள்ளதாக கூறுகிறார் இவர். எங்கு பார்த்தாலும் தொற்றுநோய் பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேடுக்குனுடைய ஒட்டுமொத்த குத்தகை இடமாக தான் இன்றைக்கி இந்த பேருந்து நிலையம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த பிளாட்ஃபாரம் 3 பிளாட்ஃபாரத்தில் எஸ்டிடி பூத்து, பால் பூத்து இதுதான் இருக்கணும். ஆனால் அந்த பூத்து எந்த பூத்தையுமே இல்லாமல் அதை அந்த பூத்தின் பேரில் இன்றைக்கி டீ கடை, அதில் ஸ்நாக்ஸ் விற்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் விற்கிறது எதுவுமே சுகாதாரமாக இல்லை. எல்லாம் எக்ஸ்பீரி ஆனது. அதே போல் வெளியிருந்து வரக்கூடிய பயணிகள்கிட்ட கூடுதல் விலைக்கு விற்கிறது. முக்கிய நாட்களில் சுமார் 1 லட்சம் பேர் வந்து செல்லும் இந்த பேருந்து நிலையத்தில் அதற்கு ஏற்றபடி உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என்பது சேலம் மக்களின் புகாராக உள்ளது.